சம்பவம். நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அத வந்து நேர்ல பார்த்தா அவங்களால வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருமே ஒரு நேர்ல பார்த்த அனுபவத்த தான் வந்து பத்தி பேசுற மாரி பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நேத்திலருந்து நம்மளுக்கு சோசியல் மீடியால ஃபுல்லா இந்த நேபாள்ல நடந்த நேச்சுரல் டிசாஸ்டர் குறித்த அந்த ஃப்ளட்டிங் குறித்தான வீடியோஸ் ஒண்ணொண்ணும் வந்த வண்ணமா இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசா யாரோ ஒரு ஆங்கிள்ல வந்து வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. இதில என்ன ஒரு கொடூரமான விஷயம் அப்டின்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கப்போ சொல்லக்கூடிய ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது, நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்பவே வந்து மாறியிருக்கும். எல்லாருமே வந்து நிம்மதியா பார்த்தீங்கன்னா வந்து தூங்கி எந்திரிச்சு ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரசுவா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இது. பேசிக்கலி இது டிபெட்டுக்கும், நேபாளுக்கும் ஒரு பார்டர் மாரியான இடம் அப்படின்னு சொல்லலாம். பட் சைனாக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கு அப்படின்னே வந்து வச்சுக்கோங்க. பேசிக்கா ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிட்டியும் இல்ல ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிற முடியாது. ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் கொண்ட பட் நேபாளே உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க அது ஒரு மலை பிரதேசம் தான். ஒண்ணு ஏற்றம், இறக்கம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டிங் பிரிட்ஜஸ் மட்டும் இல்லாம, அதற்கேத்த மாரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து பவர் ஹவுஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டி, பெரிய கூட்டம் இல்லனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணிசமான அளவுல வீடுகளும், ஆட்களும் இருக்கக்கூடிய ஒரு கிராமமும், ஊரும் சேர்ந்த ஒரு பகுதி தான் அது. அங்க வந்து ஒரு எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ரிவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ரிவரோட பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டே கோஷி லேண்டேகோலா ரிவர். இந்த ரிவர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் அப்படிங்கிறது அந்த ஊரோட தேவைய பூர்த்தி பண்றது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற விவசாயம் மற்ற தேவைகளுக்கும் வந்து பூர்த்தி பண்ணிப்பாங்க. பேசிக்கலி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ன்னு சொல்றத விட ஒரு ஸ்ட்ரீம் இல்ல சில நாட்கள்ல வந்து ஒரு ப்ரூக் மாரி தான். அதாவது ஒரு சிற்றருவி மாரி தான் வந்து ஓடிட்டு இருக்கும். இல்ல ஒரு சின்ன ஓடை மாரி தான் வந்து ஓடிட்டு இருக்கும். சிற்றருவின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ஸ் வந்து ஈஸியா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதற்கு இருக்கும் ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்து ஏற்படுத்தி யாரோட உயிரும் எடுத்து எந்த ஒரு உடைமைகளும் சேதப்படுத்தின மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல விஷயங்கள் நடந்ததே இல்ல. நேபாள்ல லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு, ஃப்ளட்டிங் நடந்திருக்கு, வந்து நிலநடுக்கம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்தாலும், இந்த பர்ட்டிகுலர் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிறது நடந்ததே இல்ல. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட்டே மோஸ்ட்டா நம்ம நாகரிகமே வந்து ஒரு ரிவருக்கு பக்கத்துல தானே நம்மளோட செட்டில்மெண்ட் அமைப்போம். அதே மாரி இந்த ஸ்ட்ரீமுக்கு பக்கத்திலேயே வந்து வீடுகள், அந்த ஊரே வந்து அமைஞ்சிருக்கு. அப்படிதான் அதோட கட்டமைப்பே இருக்கு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஒரு எதிர்பாராத விதமா, குறிப்பா நம்ம கூட வந்து ரிவர்லலாம் வந்து குளிச்சுட்டு இருக்கப்போன்னு சொல்லுவாங்க, "டேய் அது சாதாரணமா இருக்குன்னு நெனச்சுக்காதீங்க. இந்த மழை காலத்துல மட்டும் தயவு செய்து தண்ணி கொஞ்சம் இருந்தா கூட போய் இறங்காதீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம வரக்கூடியது. ஒரு மழை பெய்யுது அப்படின்னா என்ன ஆகும்னா, அங்கேருந்து மழையிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. எப்போ வேணா இங்க ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம்னு சொல்லிட்டு, பாதுகாப்பா யாருமே இந்த சைடு போக்கூடாதுன்னு நெறைய நம்ம ஊர்ல இருக்க சின்ன சின்ன ரிவர் கிட்டயே வந்து சொல்லிருவாங்க. இந்த மாரி பெரிய இடங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பெரிய இடம் அப்படின்னு சொல்லலாம்னா, ஹிமாலயாஸ்ல இருந்து கிளேசியர்ல கொஞ்சம் கொஞ்சமா உருகி வரக்கூடிய ஒரு ரிவர். நம்மள மாரி இப்போ ஷோலா ஃபாரஸ்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பாஞ்ச் மாரி உறிஞ்சி அனுப்புறது அப்படிங்கிறதோட ஸ்ட்ரீம் லைன் வேற மாரி இருக்கும். பட் கிளேசியர்ல இருந்து அந்த வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமா உருகி வருதுன்னா, அது டோட்டலி வேற மாரி இருக்கும். ஸோ ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு பிளெயினா இருக்கக்கூடிய ரிவர்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிறது இந்த யானை தொரத்துனா டக்குன்னு நம்மள பிடிச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எதுவுமே நடக்காத மாரி தாங்க இருக்கும். ஆனா எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. டக்குன்னு நீரோட்டம் அதிகமாகி நம்மள அடிச்சுட்டு போயிரும். அது கூட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு சிற்றருவியிலே. ஸோ ஆகஸ்ட் 26 எந்த ஒரு சலனமும் இன்றி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஃபர்ஸ்ட் அது வந்து ரொம்ப ராக்கியான மக்கள் அதிகமா இல்லாத இடங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பரிச்சு அடிச்சு வருது. எப்பவுமே நம்ம டேங்க்ல மேல இருந்து வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கிற மாரி, இது நல்ல ஸ்லோப்ல இருந்து வர்றதுனால, ஸ்பீடு கொஞ்சம் 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 கொஞ்சமா அதிகமாகி இதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வி ஷேப்ல பார்த்தீங்கன்னா வந்து, அதோட கொள்ளளவு ரொம்ப பெருசா மாறிடுது. ஸ்வீப் பண்ணிட்டு போற மாரி வந்து மாறிடுது. அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் அந்த ஊர நோக்கி வரும்போது சத்தமும் ரொம்ப அதிகமா கேட்குது. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்ப்பா சொல்லுங்க? நல்ல வேளை இரவு வேலை இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம்னா இன்னும் கொஞ்சம் உயிர் பலி அதிகமா இருக்கும், சேதங்கள் அதிகமா இருக்கும். சத்தத்த கேட்டோனே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாரி ஒரு சம்பவம் நிகழல அப்படிங்கிறதுனால, எல்லாருமே பேன்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஊர்ல என்ன நெனச்சுக்கிட்டாங்களாம், கல்லுலாம் உடைஞ்சு விழுது போல. அப்பப்போ இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்லாம் வந்து நேபாளில நடக்கிறதுனா, அந்த மாதிரி ஏதோ நடக்குது. ஏன்னா சத்தம் வந்து அந்த மாதிரி இருக்கு. அதற்கப்புறம் தான் இது ஒரு அவலாஞ்ச் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சிதறி ஓடுறாங்க.
குறிப்பாக இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன தான் ஏற்கனவே ட்ரெயின்டாக இருந்தாலும் பல பேர் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் எந்த பக்கம் ஓடுறது அப்படின்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணால் அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் வரதை பார்த்துட்டீங்க, ஃப்ளட் வரதை பார்த்துட்டீங்க அப்படின்னா திக்கு தேசவே தெரியாது உங்களுக்கு. எந்த சைடு ஓடினா தப்பிக்க முடியும்னே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்றமும் இறக்கமும் இருக்கிற ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருது. அங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடிய வழி அப்படிங்கிறது. சில பேர் பள்ளத்தில் இருக்காங்க, சில பேர் மேட்டில் இருக்காங்க, சில பேர் இடுக்கில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை காலகட்டத்தில் செல்ஃபோனில் எல்லாரும் வீடியோ எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி செல்ஃபோனில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டக்குன்னு மெசேஜை போட்டிருக்காங்க, அலர்ட் எல்லாருமே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து கால் பண்ணியிருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த ஊரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு பக்கம் வந்துட்டாங்க, வீட்டை விட்டு வெளில வந்தாச்சு. அப்பயும் பல பேருக்கு வந்து இந்த ஃப்ளட்டோட உயரம் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியாமல் ரொம்ப சின்ன பகுதியிலே வந்து மேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்காங்க. அடிச்சு அடிச்சிருச்சுங்க. சில பேர் பிரிட்ஜு மேலே நின்று பார்க்குறாங்க, இந்த பிரிட்ஜை என்ன பண்ணிட போகுது அந்த ரிவர்னு சொல்லிட்டு. அந்த பிரிட்ஜு இருந்த இடமே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிருச்சு. அங்கே ஒரு குட்டி ஊர் இருந்ததே தடமே தெரியாத அளவுக்கு மூழ்கி போயிடுச்சு. பல வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது, ரிவர் பக்கத்துலலாம் மூழ்கிடும்னு தெரியும், ஆனால் ரொம்ப தூரம் இருக்குது, இந்த வீட்டுக்கெலாம் வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. இதில் பல பேர் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக செல்ஃபோனில் இந்த வீடியோ எடுத்தே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பல வீடியோஸே அதில் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ யாரெல்லாம் மிஞ்சினாங்களோ அவங்க எல்லாருமே உடனே அங்கே இருக்கிற அந்த ஃப்ளட்டு போனோன்னே உடனே அதுக்கிட்டேயும் போக முடியாது, அடிச்சுட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம். அதுக்கப்புறம் அங்கே ஃபோர்ஸஸ்லாம் வராங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வராங்க. ஹெலிகாப்டரில் வந்து நிறைய தேடுதல்லாம் வந்து நடக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக செய்தியாக பரவுது. முழுக்க நேபாளோட ஃபோர்ஸ், சமீபத்தில் நேபாளில் நடந்த அரசியல் மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறனால, இருந்தாலும் இராணுவம்ன்றது அலர்ட்லேயே இருந்த சூழ்நிலையினால டக்குன்னு அங்கே வந்துட்டாங்க எல்லாருமே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேத்துக்குள்ளே சிக்கியிருக்காங்க, பல பேர் வீட்டுக்குள்ளே சிக்கியிருக்காங்க, சில பேர் வீட்டுக்குள்ளே இறந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரோட இறப்பும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் சில பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சு விட்டுறப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கிருந்தோ தப்பிச்சு வராங்க. சில பேர்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறவங்களாம் வந்து அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல்லாம் வந்து கிடைக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 600 பேர் கன்ஃபார்மாக இறந்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு. 1300க்கும் மேற்பட்டோர் ரொம்ப ரெஜிஸ்டர்டாக காணவில்லை. அவங்க இப்போ வரைக்கும் அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னே வந்து தெரியல. இந்த மாதிரி ஃப்ளட்டில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டால் வந்து உயிர் போயிருங்கிறது உண்மை அப்படின்னா கூட, இந்த ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போயிட்டு அதே சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்ம உயிரை காப்பாற்றிக்கிற மாதிரி இடத்துல போய் விட்டுரும். அப்படி இருக்கிறப்போ அது எங்கேருந்து அடிச்சுட்டு எங்கே போய் விட்டுது அப்படின்னு தெரியாது இல்லையா? அப்படி சில பேர் அந்த ஃப்ளட்டில் கொஞ்சம் அப்படி கடத்திட்டு போகப்பட்டு வேறு ஏதாவது இடத்துல விட்டுருந்தா அங்கே அவங்க உயிரோடு இருக்காங்களா, சில பேர் மயக்கத்தில் இருக்கலாம் அன்கான்ஷியஸாக. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 1300 பேரும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னும் வந்து கன்ஃபார்மும் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு பேராக வந்து பார்த்திங்கன்னா வச்சு தேடி எங்கே போயிருக்கலாம் அப்படிங்கிறத ஹெலிகாப்டரோட உதவியோட ட்ரோனோட உதவியோட தேடி தான் அந்த இறப்போட நம்பர்ஸையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திஸ்ட் பிளேஸ் அப்படின்னா கூட டூரிசம்காக நிறைய பேர் போகிறது உண்டு. இந்தியாவிலேருந்து பல பேர் அங்கே போயிட்டு வந்து மாட்டியிருக்காங்க. இந்தியர்கள் எத்தனை பேர் இதில் இறந்துருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்டோர் அங்கே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அவங்களுடைய ப்ராப்பரான நிலைமை என்ன அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அரசாங்கமும் ஒரு லிஸ்ட்டு ஒன்று விட்டுருக்காங்க, யாரெல்லாம் வந்து நேபாளுக்கு இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்படி இருக்க ஃபாரினர்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறந்து போயிட்டாங்க. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் நேபாளை வந்து விசிட் பண்ணி ஆல்மோஸ்ட் 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் இருந்துட்டு போகிறது, அவங்களோட ஹாலிடே சீசனில் இருந்துட்டு போகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வழக்கம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக அந்த மொனாஸ்ட்ரிக்கெலாம் வந்து வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்களும் நிறைய பேர் கண்டம் விட்டு கண்டம் வந்து நேபாளில் அவங்களோட உயிரை விடணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் அப்படியே முடியல. இந்தியா வழக்கம்போல் எப்போனாலும் நேபாளுக்கு இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்கிறப்போ வந்து உதவிக்கரத்தை நீட்டுவாங்க. நம்ம பாஸ்ட்லலாம் வந்து யாருமே உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவாட்டி எர்த்குவேக் வந்தப்போவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற அரசாங்கத்தெலாம் வந்து விரட்டினாங்க நேபாள். இந்த வாட்டி இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பை வந்து எடுத்திருக்காங்க. சைனாவும் நாங்கள் எங்களோட ஹெல்ப் வந்து எங்களோட ஃபோர்ஸஸ்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க. இங்கே சைனா வந்துட்டாங்களா, இப்போ தான் வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி அப்படிங்கிறதே வருது. இது ஒரு இமயமலை மேலே இருக்க நிறைய ஐஸ் பாறைகள் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அண்டார்டிகாவில் நிறைய ஐஸ் பாறைகள் உருகி உடஞ்சி கடல் கூட கலக்கிறது அப்புறம் மிதக்கிறதுலாம் வந்து பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு பாறையினால தான் அட்லாண்டிக் சீல வந்து நம்ம டைட்டானிக் கப்பலே வந்து உடஞ்சது இல்லையா. மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் பாறை.
இது வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் சில நேரம் குளோபல் வார்மிங்னால, சில நேரத்தில் சாதாரணமாக ஓரளவுக்கு சம்மர்னு வர்றப்போ வந்து உருகி உடையிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். சில நேரத்தில் மேலே இருக்கக்கூடிய பாறைகள் உடைஞ்சு அது உருண்டு வந்து ஒரு ஐஸ் பாறையில் முட்டி அது கீழே விழுந்து கரையிறது அப்படிங்கிற மாதிரி கூட வந்து ஃப்ளட் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிற டிசாஸ்டர். பட் இதில் என்ன ஒரு கான்ஸ்பிரசி இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா, சைனா இந்த ஐஸ் பாறையை உடைச்சி விட்டுட்டாங்க. வேணுன்ட்டே இந்த ஃப்ளட்டை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஃப்ளட்டை ஏற்படுத்தி இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு பின்னாடி நேச்சுரலாக நடந்ததில்லை, இது சைனாவுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிங்க ஒரு ஐஸ் பாறையை உடைக்க வைக்க முடியும்னா சைனாவால் என்ன வேணால் முடியும். ரீசெண்டாக நீங்கள் வந்து ரொபோட்டிக் ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. சைனாவில் வந்து ரோபோட்டுக்கெலாம் ஒலிம்பிக்ஸ் வச்சு உசைன் போல்ட்டோட சாதனையை முறியடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காது. அதெல்லாம் வந்து மனுஷனோட ரொம்ப எலிஜிபிளாக ஓடுது. கீழே விழுந்தா ஏஞ்சி ஓடுது. அதெல்லாம் ஏன் மெயினாக தயாரிச்சிருக்காங்கன்னா, வார்ஃபேரில் குறிப்பாக வந்து இந்தியாவுடைய எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய ராணுவ வீரர்கள் கூட வந்து சண்டை போடுறதுக்காக வந்து அதை வந்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே இதை ரோபோட் தான் பண்ணுச்சுன்னு நான் சொல்ல. சைனா கிட்ட இருக்க டெக்னாலஜி வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ஐஸ் பாறையை உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். பட் ஏன் இப்படி ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு செயலை சைனா அரசாங்கம் செய்ய போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது சைனா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த மாதிரியான மேன்மேட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. இதுக்காக நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், தேடினேன், ஆனால் கிடைக்கல. அதில் வந்து எப்படியெல்லாம் உலகம் முழுக்க நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை ஹியூமன்ஸே வந்து மேக் பண்ணுறாங்க. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்துக்கு ரீசனுக்காக நடக்கும், ஒவ்வொரு அரசியல் ரீசனுக்காகவும் வந்து நடக்கும். எல்லாத்தையுமே ஒரே காரணத்துக்காக சொல்லிட முடியாது சொல்லியிருப்பாரு. பட் சைனா அதை ஏன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இது பின்னாடி நம்ம தோண்டி போய் பார்த்தோம் அப்படின்னா, சைனாவுக்கு இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரி இருந்தாலும் மற்ற கண்ட்ரியோட எல்லையை ஆக்கிரமித்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அந்த கான்கரிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே டிபெட் வரைக்கும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நேபாளில் பர்டிகுலர்லி இந்த ரீஜனை வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்களே வாழாத பகுதியாக மாற்றிட்டா அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி அவங்க கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இதற்கு முன்னாடி டிப்ளமேட்டிக்காக நிறையா முயற்சி செஞ்சும் அவங்களால முடியல. கொஞ்சம் ஃபோர்ஸை ட்ரை பண்ணாங்க. நேபாள் பணிஞ்சு போல. என்னதான் நேபாளும் சைனாவும் ஓரளவுக்கு நல்ல உறவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட சைனா தன்னுடைய பிக் பிரதர் மென்டாலிட்டியை காட்டி அந்த இடத்த எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறத எப்போவுமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அவங்களால முடியல அப்படிங்கிறதுனால அங்கே மக்கள் சிவிலைசேஷன் ஒரு ஊருன்னு இருந்தால் தானே நீங்கள் இருப்பீங்க. அந்த இடத்துல இனிமேல் வரத்து கூட யோசிக்கக்கூடாது அப்படின்னா இனிமேல் கனவுலையும் மறக்க முடியாத ஜென்ரேஷன் ட்ராமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. பட் எந்த நியூஸ் ஏஜென்சியும் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் இப்பேற்பட்ட ஒரு பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் உலா வருது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த நேபாள் ஃப்ளட்டை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். நான் சொன்ன இந்த வீடியோலேயே இப்போ ஃப்யூச்சரில் இது மாதிரி ஏதாவது சில கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லை இதுதான் உண்மைன்னு தெரிய வந்ததுன்னா ஒரு ஃபாலோ அப் வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு புது தகவல்களோட செட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் கடைசியில் சொன்ன அந்த கான்ஸ்பிரசி ஆங்கிள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.